படமே ஸ்பெஷல் தான். சூப்பர் ஸ்டாரே ஸ்பெஷல் தான். இந்த வயசில் அந்த மாதிரியான ஒரு பழைய கேரக்டர்லாம் எடுத்து பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏற்கனவே அந்த தீயாக இருக்கட்டும், கழுகு, அந்த மாதிரி படங்கள்ல இருக்கிற ரஜினியை திருப்பி நம்ம பார்க்குற மாதிரி ஹார்பர் பேஸ்டு ஸ்டோரி. அங்கே இருக்கிற கூலியாக இருக்கிறாரா, இல்லை ஸ்மக்லராக இருக்கிறாரா, இல்லை போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாரா, அங்கே நடக்கக்கூடிய ஒரு ஆக மொத்தம் வந்து ஒரு 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 ஸ்மக்லிங் சம்மந்தப்பட்ட அந்த படத்தோடைய ஏற்கனவே வந்து அந்த கிளிம்ஸ் ஒன்று பார்த்தோம், ஓப்பனிங் கிளிம்ஸு. அதுவே ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறப்ப. அனிருத், ரஜினிகாந்த்ங்கிற ஒரு மாசு எல்லாம் சேர்ந்து படத்தை ஒரு ஆல்ரெடி அந்த படங்களில் ஜெயிலர் ஒன்லேயே இருந்தாங்க இல்லையா எல்லா ஆர்டிஸ்ட்டும், அவங்களாம் உள்ளே வர்றாங்க. சிவராஜ்குமார் வர முதல் ஷெட்யூலே அவர் போகிறார். முதல் ஷெட்யூலில் சிவராஜ்குமார் ரஜினிகாந்த் காம்பினேஷனில் பண்ணுறாங்க. மற்ற வணக்கம் சார். வணக்கம் சார், கூலி படத்துடைய டீசர் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் எப்போ சார் வரப்போகுது? கூலி வந்து இப்போ எந்த நிலைமையில் இருக்குது? லோகேஷ் கனகராஜனுடைய பர்த்டேக்கு வர்றதாக ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே சார். அதை தொடர்ந்து இப்போ வேலைகள் ஒவ்வொரு படத்துக்கு இன்னொரு ப்ரொமோஷனாக இறக்க போகிறாங்க. படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 4 நாளில் படத்தினுடைய பூசணிக்காய் உடைத்து ஒட்டுமொத்தமாக படத்திலிருந்து வெளியே வர்றாங்க எல்லாரும். அதுக்கு பிறகு ப்ரொமோஷன் இறங்குவாங்க. லோகேஷ் கனகராஜ் பர்த்டே அன்னைக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி ஒரு டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்க. படம் வந்து எப்படி வந்திருக்கு? இந்த படத்தை பற்றி என்ன டாக் இருக்குது? இல்லை, டாக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வெரி பிகினிங்கில் போட்ட அந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா அதுலேருந்தே படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. லோகேஷ் பற்றி சொல்ல தேவையில்லை, ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் அந்த படத்தில் இருக்குது. மற்றபடி சன் பிக்சர்ஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும். படத்துக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு. இப்போ வரக்கூடிய செய்திகள், உள்ளே இருக்கக்கூடிய செய்தி என்னென்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் அப்படிங்கிற மாதிரி தான் டாக் வந்துட்டுருக்கு. மற்றபடி அந்த படத்தில் உடைய சாங்ஸு எதுவுமே வந்து பெருசாக விடவே இல்லை. என்ன ரீசனாக இருக்கும்? அந்த படத்துடைய ரிலீஸிங் பற்றி எந்த அப்டேட்டும் கிடையாது. இல்லை, ரிலீஸ் அப்படின்னா படத்தை மொத்தமாக முடிச்சுட்டு அடுத்து வந்து ப்ரொமோஷன் இறங்குவாங்க. இன்னும் ஒரு 4-5 நாளில் படம் இந்த வாரத்துக்குள்ளே முடிஞ்சிடும். முடிஞ்ச பிறகு அடுத்த ஒரு டீசரு, ட்ரெய்லரு, சிங்கிளு வரிசையாக ஒன்றா இறக்க போகிறாங்க. இந்த சம்மரில் கொண்டு வரதுக்கு அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ மேலே கிடையாது, இன்னும் தள்ளி இல்லை தவறான தகவல். இந்த சம்மரில் கூலி கன்ஃபார்ம். ஏன்னா அதுக்காக தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக படத்தை முடிச்சிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து ஏப்ரல் 14க்கு பிறகு ஜெயிலர் 2க்கு போகிறார். ஓகே. அதனால் அவர் அந்த ஷெட்யூல் போட்டாங்க, அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதனால் இந்த படத்தை முடிச்சுட்டு வெளியே வந்ததுனால இந்த சம்மரில் அந்த படத்தை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. படத்துடைய ட்ரெய்லரை வந்து கட் பண்ணி பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, உண்மைதானா சார்? இல்லை, படமே முடியலையே, எப்படி ட்ரெய்லர் கட் பண்ணி பார்த்துருப்பாங்க? படத்தினுடைய ஷூட்டிங் இதில் ரொம்ப பரபரப்பாக இருக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதை பர்த்டே எனக்கு ரிலீஸ் பண்ண அதை வேணால் பார்த்துருப்பாங்க. அதை தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, அதுதான் அதுதான் சொல்லியிருப்பாங்க. படத்தை அவங்க முடிச்சுட்டு தானே அவங்க ரெடி பண்ணுவாங்க. ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் மாதிரி கட் பண்ணி அவர் பர்த்டே அன்னைக்கு போகிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். படம் முடிஞ்ச பிறகு ஃபுல் அண்ட் ஃபுல் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க. இப்போ வேகப்படுத்திருக்காங்க போஸ்ட் ப்ரொடக்ஷனை. சீக்கிரம் முடிச்சு இந்த சம்மருக்கு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள்லாம் அவங்க தயாராகிட்டாங்கன்ற மாதிரி தான் வருது தகவல். அமீர் கான் இருக்கிறான்னு சொல்கிறாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை? கன்ஃபார்ம் இருக்கிறது. ஏன்னா உண்மை இல்லை, அமீர் கான் இருக்கார். ஏற்கனவே எல்லா நடிகரும் இருந்தாங்க. அமீர் கான்கிட்ட ஒரு இவருடைய போர்ஷன் சொன்ன பிறகு பிடிச்சி போய் பண்ணியிருக்காரு. அமீர் கான் பண்ணியிருக்காரு. என்ன ரீசனுக்காக அமீர் கான் பண்ணியிருக்காரு? இது இல்லை, அந்த கதைக்கு தேவைப்பட்டிருக்கு. ஒரு ஹிந்திலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் ஒத்துக்கிட்டார். அது இன்னொரு கூடுதல் தேவை. அமீர் கானும் லோகேஷும் சேர்ந்து ஒரு ஹிந்தி படம் பண்ணுறாங்க. அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகளும் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் அந்த நட்பு அடிப்படையில் அவர் பண்ணியிருக்காரு. ஸ்ருதிஹாசன் இதுக்குள்ளே வந்தது எப்படி சார்? இது ஆக்சுவலாக ஸ்ருதிஹாசன் இவர் தான், நம்ம லோகேஷ் தான், லோகி தான் ஆல்பம் பண்ணாங்களா? அதை ஆல்பம் பண்ணாங்க. ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு, சரி இந்த கேரக்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. இல்லை, உங்களுக்கு இதில் முக்கியத்துவம் இருக்குது, அதுக்கு தான் கேட்குறேன். ஸ்ருதிஹாசன் கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக முக்கியமான ஒரு கேரக்டர்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு கண்டிப்பான ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான். உபேந்திரா எப்படி உள்ளே கொண்டு வந்தாங்க? உபேந்திரா அவ்வளோ சீக்கிரத்தில் நடிக்கிற ஆள் கிடையாது. அவர் வந்து பயங்கர சூஸியாக பண்ணுவார், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். மனுஷன் பயங்கர வித்தியாசமான, எப்படி நம்ம ஊர் பார்த்திபன் மாதிரி அந்த ஊர் பார்த்திபன். அவர் வித்தியாசமான கேரக்டரு, சிங்கிள் எழுத்துல படங்கள் பண்ணி ஹிட் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரியான படங்கள்லாம் பண்ணவர். அந்த கேரக்டருக்கு தேவைப்பட்டிருக்கு. ஹைட்டாக ஒரு லாங் ஹேர் வச்சு அந்த கெட்டப்பில் இப்போ ஒரு ஹீரோ ஒரு ஆர்டிஸ்ட் தேவைப்படுறப்ப பல பேர் வச்சுருக்காங்க. அப்புறம் கடைசியில் தான் இவர் கரெக்டாக இதாக இருக்கார். உபேந்திராவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய படம். தமிழில் ஒரு பெரிய படம், சவுத் இந்தியா முழுவதுமே ஒரு பெரிய படம்.
அந்த படத்தில் கூப்பிட்டு வேணும்னு சொல்ல போகிறாரு? கண்டிப்பாக ஒத்துக்கிப்பார், கண்டிப்பாக பண்ணியிருக்காரு. ஏன்னா விஷால் கூட சத்தியம்ல பண்ணப்போ பல பேர் சொன்னாங்க விஷாலை விட இவர் நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த படத்தை பார்த்து பாராட்டியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் உபேந்திரா நடிப்பே பயங்கரமா இருக்கும். அதனால தான் எப்படி ரஜினிக்காக இல்லை, ஒத்துக்கிட்டாரு? கன்னட படங்கள்லேயே வந்து வித்தியாசமான ஒரு ஆர்டிஸ்ட், கன்னட ஆர்டிஸ்ட் ஒரு மாதிரி இருப்பாங்க. பார்த்துருப்பீங்க, தேவராஜன்லாம் டைகர் தேவராஜன்லாம் அவர் இருந்தார். இந்த மாதிரி நிறைய ட்ரோல்லாம் ஆகும். கன்னட ஆர்டிஸ்ட்லேயே ஓரளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்னா உபேந்திரா. பெர்ஃபெக்டாக பண்ணக்கூடியவர். வித்தியாசமான கதைகள்லாம் முன்வார். வித்தியாசமான கதைகள் தேர்ந்தெடுத்து பண்ணக்கூடிய நபர். அப்படிங்கும்போது தமிழை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் மேலே ஒரு பெரிய மரியாதை இருக்குது. ரெண்டாவது, இந்த படமும் வந்து ஒரு பெரிய படம், பெரிய சம்பளம், பெரிய படம், திருப்பி ஒரு தமிழ் ரீஎன்ட்ரி கொடுக்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன், எல்லாம் சேர்ந்து இந்த படத்தில் ஒத்துக்கிட்டார் அவர். இப்போ இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த கதை மட்டும் லீக்கே ஆகாம இருக்குது. அதுதான் எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் சரி, 1000 கோடி படமா இருந்தாலும் இதுதான் கதை லீக் ஆயிடும். ஆனா இந்த படத்துடைய கதை மட்டும் லீக் ஆகாம வச்சிருக்காங்களே, எப்படி அது? அதுதான் சன் பிக்சர்ஸ். சன் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணக்கூடியவங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. ரெண்டாவது, எடிட்டிங்லாம் அவங்களுடைய ஓன் இதில் தான் பண்ணுறாங்க. அவங்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அதனால் எந்த விதமான விஷயங்கள் வெளியில் போகிறதுக்கு சான்ஸே இல்லை. அங்கேருந்து ஷூட்டிங் போயிட்டு வரவங்கன்ட்டு அங்கங்கே சீன் சொல்கிறாங்க. அங்கே சீன் எடுத்தாங்க, இங்கே சீன் எடுத்தாங்க, ஒரு மேன்ஷன் செட்டப் போட்டாங்க, ஒரு சின்ன கார்டன் செட்டப் போட்டாங்க, ஒரு ரயில்வே ட்ராக் போட்டாங்க அப்படின்னு அந்த செய்திகள் தான் வருது. வழியே கதை என்னங்கிறது யாருக்கும் கெஸ் பண்ண முடியல. அப்படிங்கும்போது அந்த படத்தை வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அந்த சஸ்பென்ஸ் வச்சுருக்காங்க. மேபி ஒருவேளை ட்ரெய்லர் வந்துச்சுன்னா ஓரளவுக்கு நம்ம கதை கெஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா தீ படத்தில் ரஜினி வந்து கையில் வந்து கட்டியிருப்பார் இல்லையா, அந்த டோக்கன் மாதிரி, அதை ஒன்று காட்டினாரு, சிம்பாலிக்காக அதை ஒன்று காட்டினாரு. அதுக்கப்புறமா கூலின்ற மாதிரி காட்டினாரு. இன்னொரு பக்கம் தங்க கடத்தல் மாதிரி ஒன்று காட்டியிருக்காரு. அதுலேயும் ரஜினி வந்து கடத்தல் பண்ணுறவராக நடிச்சிருப்பார்ல. ஸோ இது அதை நோக்கி நகருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீச் இருக்கு. இல்லை, அது நம்ம கதை முழுவதுமாக தெரியாது, யாருக்குமே தெரியாது. கற்பனையில் வேணால் நம்ம நினச்சிக்கலாம். வச்சு பார்க்குறப்ப ஏதோ ஒரு ஹார்பர் பேஸ்டு ஸ்டோரி, அங்கே இருக்கிற கூலியாக இருக்கிறாரா, இல்லை ஸ்மக்லராக இருக்கிறாரா, இல்லை போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாரா, அங்கே நடக்கக்கூடிய ஒரு மொத்தம் வந்து ஒரு 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 ஸ்மக்லிங் சம்மந்தப்பட்ட ஒரு கதைங்கிறது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. அதை எப்படி அவங்க ப்ளே பண்ணியிருக்காங்கிறது நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறமா ஜெயிலர் 2 எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜெயிலர் 2ல பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இதை பார்த்து அப்படியே செய்கிறாரா? இல்லை, ஆல்ரெடி இருந்தாங்கல்ல. இப்போ இதை பார்த்து இல்லை, ஆல்ரெடி அந்த படங்களில் ஜெயிலர் 1லேயே இருந்தாங்க இல்லையா எல்லா ஆர்டிஸ்ட்டும், அவங்களாம் உள்ளே வர்றாங்க. சிவராஜ்குமார் வர்றார், முதல் ஷெட்யூல்லே அவர் போகிறார். முதல் ஷெட்யூலில் சிவராஜ்குமார் ரஜினிகாந்த் காம்பினேஷனில் பண்ணுறாங்க. மற்ற ஆர்டிஸ்ட்லாம் ஒன்றா உள்ளே வர்றாங்க. இப்போ அந்த படத்தை வந்து ஏப்ரல் 15 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அவங்க ஒரு பிளான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இப்போ இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் வந்து ஆடியன்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல, அதுதான் கேட்குறேன். இல்லை, ஷூட்டு அதை ஆரம்பிக்க போகிறாங்க. உங்களுக்கு இதில் இருக்கிறது என்ன, ஆடியன்ஸ் எப்படி மாறுவாங்க? இல்லை, இப்போ கூலியா பெருசா, ஜெயிலர் 2 பெருசா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இல்லை, படம் இது வந்து இந்த சம்மர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அது உங்களுக்கு தீபாவளியா இல்லாட்டி பொங்கல் தான் அந்த படம் ஜெயிலர் 2. அப்படிங்கும் இந்த படத்தோடைய ப்ரொமோஷன் தானே இப்போ இறங்குவாங்க. ரெண்டுக்குமே ஒரே ப்ரொடியூசர் தானே. அப்படிங்கும்போது இவங்க ப்ரொமோஷன் எதுக்கு பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாதா? கண்டிப்பாக கூலியை வந்து ப்ரொமோஷனில் இறக்கிடுவாங்க. இந்த சம்மருக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்கன்னா இறக்கிடுவாங்க. கடந்து சம்மர் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருக்குது. எப்படி லோகேஷ் கனகராஜ் விட்ட இடத்த பிடிப்பார் அவர்? கண்டிப்பாக பிடிப்பார். ஏன்னா அந்த படத்தோடைய ஏற்கனவே வந்து அந்த கிளிம்ஸ் ஒன்று பார்த்தோம், ஓப்பனிங் கிளிம்ஸு. அதுவே ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறப்ப. அனிருத், ரஜினிகாந்த்ங்கிற ஒரு மாசு எல்லாம் சேர்ந்து படத்தை ஒரு பெரிய லெவலில் கொண்டு போய் வைக்கணும்னு நம்பிக்கை இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மற்றபடி இந்த படத்தில் வேறு என்ன ஸ்பெஷல் சார்? படமே ஸ்பெஷல் தான், சூப்பர் ஸ்டாரே ஸ்பெஷல் தான். இந்த வயசில் அந்த மாதிரியான ஒரு பழைய கேரக்டர்லாம் எடுத்து பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏற்கனவே அந்த தீயாக இருக்கட்டும், கழுகு, அந்த மாதிரி படங்களில் இருக்கிற ரஜினியை திருப்பி நம்ம பார்க்குற மாதிரி எனக்கு அந்த இதெல்லாம் பார்க்குறப்ப அப்படி தான் தோணுச்சு. ஒருவேளை அந்த விண்டேஜ் ரஜினி இந்த படத்தில் காட்ட போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸும் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா அந்த பாட்டு பார்க்கும்போது திருப்பி பழைய ரஜினி டக்குன்னு பார்த்தா தளபதி மாதிரி இருக்காரு, அதே மாதிரி இருந்தது. அதனால தான் நான் கேட்டேன். சமீபத்தில் ரீரிலீஸ் படங்கள் ஓடுது இல்லையா, அதனால எல்லா பெரிய நடிகர்களையும் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க போல. இந்த படத்துலையும் அப்படி இருக்குங்கிற மாதிரி தான் ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் இது வந்து ரஜினி ஃபேன்ஸுக்கான படமா இல்லை லோகேஷ் கனகராஜ் ஃபேன்ஸுக்கு? 2 பேர் ஃபேன்ஸுக்கான படம். 2 பேரும் சேர்ந்து பண்ணுறதுனால ஒரு பிளாக் பஸ்டரான ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இதில் எல்சியூன்னு ஒன்று இருக்கா சார்? எல்சியூவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த படத்தில் வாய்ப்பு இல்லை. அடுத்த கைதி 2ல் எல்சியூ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனால் எல்சியூ இதில் இல்லை சார்? அதை சொல்ல இல்லை, இது முழுக்க சூப்பர் ஸ்டார் படம். இதில் வந்து லோகேஷ் கனகராஜோடைய இன்டர்ஃபியருங்கிறது பெருசாக இருக்காது. அப்படிங்கிறது எல்சியூங்கிறதே ஒரு பெரிய தமிழ் சினிமாவில் வந்து அந்த
அது வந்து அந்த கனெக்ட் பண்ணுற விஷயமே தமிழ் சினிமாவில் ஒரு புதுசானது. அதில் இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. சரி, ஓகே. இப்போ ஜெயிலர் 2 பொறுத்த வரைக்கும் வேற புது புது நடிகர்களா, புது களமா, இல்லை புது கதையா? அதனால தான் கேட்டேன் நான். அந்த கதையினுடைய தொடர்ச்சி தான். கன்ஃபார்மாக அந்த கதையினுடைய தொடர்ச்சி தான். ஆனால் வந்து உங்களுக்கு ஸ்கிரிப்ட் வைஸ் வேறு. அங்கே கதையினுடைய ஏன்னா அந்த பேர் வச்சாச்சு. அதுலேயும் ஜெயிலராக தான் வர்றாரு. ஏற்கனவே நம்ம இதெல்லாம் பார்த்தோம், டைட்டில் டீசர்லாம் பார்த்தோம். அப்படிங்கும்போது அந்த கதை தான். ஆனால் வந்து உங்களுக்கு இது மட்டும் வேறு, ஸ்க்ரீன் பிளே மட்டும் புதுசாக வேறு பண்ணியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதத்துக்கு மேலே பெங்களூரில் உட்காந்து ஃபுல்லாக அந்த டிஸ்கஷன் ஒர்க்லாம் பண்ணியிருக்காரு நெல்சன். ஆல்மோஸ்ட் ஃபைனல் பண்ணிட்டு இப்போ ஏப்ரலில் கிளம்புறாங்க. எதனால் இதை நான் திரும்ப திரும்ப கேட்குறேன்னா, சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பேர் மட்டும்தான் இருக்கும், கதைக்களங்கள்லாம் எல்லாமே வேறு, அதில் நடித்தவங்கள நடிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, அதெல்லாம் தவறான தகவல். அந்த படத்தினுடைய கண்டினியூஷன் தான் ஜெயிலர் 2. அதில் நடித்த நிறைய நடிகர்கள் திருப்பி இதுலேயும் பண்ணுறாங்க. ஏன்னா அதில் அவங்க மகன் அவர் கொண்டுடுவார்ல, அங்கேருந்து அந்த இடத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் ஆகலாம், இல்லை இவர் வந்து ஜெயிலராக இருந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகலாம். அப்படியே வச்சு பாருங்க எப்படி இருக்கும் படம்னு. இவர் ஜெயிலராக வந்து கேரளாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருன்ற ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, அப்படி டெவலப் பண்ண எப்படி இருக்கும். ஏன்னா இவரும் வில்லனும் கேரளாவில் அந்த அதில் காலி பண்ணும்போது சொல்லுவார்ல, எனக்கு அப்புறம் ஏன் கொலை பண்ணாங்கிறதுக்கு ஒரு ரீசன் வச்சு அந்த கதையை கொண்டு போகலாம் இல்லையா? எப்படினாலும் பண்ணலாம். ஸோ அப்படி போனால் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கர்நாடகாவிலேருந்து ஒருத்தர் வர்றாரு, இவருக்கு என்ன ரிலேஷன்ஷிப், எப்படி கனெக்ஷன் ஆனாங்க அப்படின்னு கட் பண்ணால் அங்கே வந்து ஒரு ஜெயிலில் இருந்திருக்காரு, ஜெயிலில் ஒரு ஜெயிலராக இருந்திருக்காரு, அங்கே ஒரு டானாக இருந்திருக்காரு. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் கேரளாவில் ஒரு காலத்தில் ஒரு போஸ்டிங்கில் இருந்திருக்காரு, ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிருக்காரு, ஒரு கைதியை பிடிக்க போயிருக்காரு. அப்போ இந்த ரவுடியோட ஹெல்ப் தேவைப்பட்டிருக்கு. அப்போ இவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி அந்தந்த போர்ஷனை டெவலப் பண்ணாலே படம் சூப்பராக இருக்குமே. நம்மளே பாதி கதை சொல்லிட்டு இருக்கோம் உட்காந்து. அதனால தான் கோயம்புத்தூர், திருவனந்தபுரம் வளைச்சு எடுத்துட்டு இருக்காங்களா? அதனால தான் கேட்குறேன். ஆமாம். அதனால ஒவ்வொரு லாங்குவேஜில் ஒரு ஆளை போட்டுட்டு எடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா பிரில்லியண்டான ஒர்க்காக இருக்கும் படம். இல்லை, மம்முட்டி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்களே. மம்முட்டி இருக்கிறாங்கன்றாங்க, மோகன்லால் இருக்கான்றாங்க. பட் 2 பேர்லையும் யாரையும் இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் 2 பேரில் யாராவது கன்ஃபார்ம் நடிக்கிறாங்க. ஆனால் 2 பேரும் இது வரைக்கும் இது பண்ணல, கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்க. அப்படியா? ஏன்னா மம்முட்டி பேர் தான் அதிகமாக வருது. தளபதிக்கு பிறகு மீண்டும் 2 பேர் இணைஞ்சு. அதில் மோகன்லால் பண்ணிட்டாரு, இல்லை மம்முட்டி பண்ணுவோன்ற மாதிரி அவங்க ஒரு ஐடியா பண்ணுறாங்க. பட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அவங்க அனௌன்ஸ் பண்ணல. ஏன்னா ஜெயிலர் 1 வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சுல தமிழ்நாடு ஃபுல்லாகவே. ராஜ்குமார் சார்லாம் ரொம்ப விரும்பி பண்ணார் அந்த படத்தில். ராஜ்குமார் வந்து அவர் பெர்சனலாகவே அவர் ரஜினி ரசிகர், பெரிய ரசிகர், நண்பர், ஃபேமிலி, ஃப்ரெண்டு. அப்படிங்கும்போது அதில் எல்லாம் எல்லா நடிகரையுமே அதில் நடித்த வெளி மாநில நடிகர்கள் எல்லாருமே விரும்பி தான் நடித்தாங்க அந்த படத்தில். ஏன்னா அதில் நடிச்சதுக்கு அப்புறமா அங்கே ஃபுல்லாகவே அந்த சீனை நிறைய பேர் பண்ணி காட்ட சொன்னாங்களா ராஜ்குமார் அவருக்கு. அதில் அவருக்கு ஒரு பெரிய ஹாப்பி இருந்தது இல்லை? ஆமாம், கண்டிப்பாக. அந்த காலத்து முந்தைய வந்து ஒரு நிறைய கன்னட நடிகர்கள் இங்கே பண்ணாங்க. சிரஞ்சீவி இவருக்கு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கிறாரு. ராணுவ வீரர்னு ஒரு படம், சிரஞ்சீவி வந்து தெலுங்குலேருந்து இவருக்கு வந்து இங்கே கெஸ்ட் ரோல் பண்ணுவார். அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்காக பண்ணுறது. அந்த மாதிரி தான் இப்போ ராஜ்குமார் ஃபேமிலிக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஃபேமிலி சைட்லேருந்து நல்ல நட்பு. அப்படி இவர் கூப்பிட்டு உடனே பண்ணி கொடுத்தாரு. அதான் இப்போ ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வந்த பிறகு கூட முதல் படமே தான் அங்கே தான் பண்ணுறாங்க. பாலண்ட் ஒரு படம் எடுத்துக்கிட்டாங்க, ஒரு படம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ தமிழில் முதல் படம் இந்த படம் தான் பண்ணுறாரு. ஸோ அப்போ அவருக்கு இந்த ப்ராஜெக்ட் மேலே ஒரு பெரிய இது இருக்குது. ப்ராஜெக்ட் மேலேயும் நம்பிக்கை இருக்குது, ஹீரோ மேலேயும் ஒரு மரியாதை இருக்குது. அதனால தான் இவ்வளோ ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் போயிட்டு வந்த பிறகு கூட ஒத்துக்கிட்டார் இந்த படத்தை. அவர் நினச்சா அவாய்ட் பண்ணிக்கலாமே. சரி, அப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்பாராத விதமாக ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஒரு கிளிம்ஸி ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. வர அதை வந்து அந்த படம் இந்த கூலி ப்ரொமோஷன்லாம் இப்போ இருப்பாங்க. கூலியோடைய படம் ரிலீஸ் பிறகு தான் மற்ற அந்த ஜெயிலர் 2 பற்றின அனௌன்ஸ் செய்தியே வரும் வெளியில். அது வரைக்கும் முழுக்க கூலி தான், கூலியை பற்றின டீட்டெயில் தான் அவங்க வெளியே வரும். அப்போ இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள்ளே எதிர்பார்க்கலாம், படத்தையே எதிர்பார்க்கலாம். மே மாதத்துக்குள்ளே படம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அநேகமாக இந்த மாதம் எண்டில் ஏதாவது ஒரு இது வந்துடும், ஒரு அப்டேட் வந்துடும் கண்டிப்பாக. அது இந்த டேட்டில் வரப்போது மாதம் மட்டும் போட்டு விட்டுருவாங்க. போட்டு அந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து இந்த மாதம் கடைசிக்குள்ளே வந்துடும் கண்டிப்பாக. ஷோரா மே மாதத்துக்குள்ளே படம் வரப்போகுது. இந்த சம்மருக்கு கூலி அதில் கன்ஃபார்மாக இருக்கிறாங்க, வேலையை பரபரப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் கூலி ஹேஷ்டேக் உள்ளே வந்துடுச்சு. ஆனால் சம்மந்தமே எல்லாம் பண்ண மாட்டாங்க, யாராவது ஒருத்தர் போட்டாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும்ல. ஆமாம், அதான் சொல்கிறேன். இந்த சம்மருக்கு அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க படத்தை. அது எப்போங்கிறது அவங்களே அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நான் நினச்சேன் ஓகே கூலியோட டீசரோ ஏதோ ஒன்று விட போகிறாங்க போல இருக்குது, அதான் திரும்ப பசங்க உள்ளே வந்து அப்படியே ட்ரெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே, அதனால தான் நான் கேட்டுட்டேன். அதான் சம்மர் கன்ஃபார்மாக பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி டீசர் ஒன்று வருது, எல்லாமே வரும், டீசர் வரும், ட்ரெய்லர் வரும், ஒன் பை ஒன்றா இந்த மாதம் கடைசிக்குள்ளே ஒரு அப்டேட் இருக்குது கண்டிப்பாக. சில பேர் லோகேஷ் கனகராஜ் கூட உள்ளே நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஏதாவது ஒரு சீன் பண்ணியிருப்பார். லோகேஷ்க்கு ஒரு அடிக்கிறது ஆசை இருந்துகிட்டு தான் இருக்குது, அது இல்லாமல் இல்லை. கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெரிய படம், சூப்பர் ஸ்டார் படம் கூட ஏதாவது ஒரு சீன் பண்ணலாம் அப்படின்னு பண்ணியிருக்கலாம்.
பண்ணியிருக்கிறதா தான் சொல்கிறாங்க இப்போ. சரி, ஓகே சார். அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம். நன்றி.